Hey guys, welcome back to Tamil Galatta. எங்க சேனல்ல வந்து தொடர்ந்து சினிமா சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான அப்டேட்ஸ்க்குள்ள போகலாம் வாங்க. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. அதாவது கோட்ஸிலா படத்தை எடுத்த கேரத் எட்வர்ட்ஸ் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் இந்த ஜூலை 2ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கு. ஸோ அந்த பிரம்மாண்டத்தை படமும் பூர்த்தி செய்ய போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஓடிடி ரிலீஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பிரேம்ஜி அமரனுடைய வல்லமை திரைப்படம் இந்த மே 23ஆம் தேதி ஆஹா ஓடிடி தளத்தில் வெளியாகுது அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதை தாண்டி ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் உடைய சீசன் 2 வந்து இன்னைக்கு நைட் வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ சீசன் 1 மிகப்பெரிய வெற்றி, அதே மாதிரி சீசன் 2வும் வெற்றி அடையுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். வைபவ் அதுல்யா ரவி இணைந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷப் ஆகியோர் இணைந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. சோ இந்த படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கலாம். அப்படி ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா டீசர் எப்படி இருக்கு, படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. சண்முக பாண்டியன் வந்து அடுத்ததாக கொம்பு சிவி அப்படின்னு ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டப்பிங் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துல சண்முக பாண்டியன் கூட சேர்ந்து சரத்குமார், தாரணிகா, காளி வெங்கட் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண வருத்தப்படாத வாலிபர் சங்கம் புகழ் பொன்ராம் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த படம் உசிலம்பட்டியில நடக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உருவாகி இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் சண்முக பாண்டியனுக்கு ஒரு பிரேக் த்ரூவா கொடுக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. தனுஷுடைய குபேரா திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துல தனுஷ் கூட சேர்ந்து நாகார்ஜுனா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அதை தாண்டி ரஷ்மிகா மந்தனாவும் நடிச்சிருக்காங்க. சோ இந்த படம் இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் பத்தின ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி அமேசான் பிரைம் வந்து இந்த படத்தை கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் கொடுத்து ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ இதை தாண்டி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஈவென்ட் வந்து இந்த ஜூன் 1 நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு. இன்னும் 10 நாட்கள்ல சம்மர் ஹாலிடேஸ் வந்து முடிவடைய இருக்கு. சோ இந்த வாரம் வெளிவரும் படங்கள் பத்தின ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த 23ஆம் தேதி கிட்டத்தட்ட 7 படங்கள் வந்து ரிலீஸ் ஆக இருக்கான். அதன்படி விஜய் சேதுபதியுடைய ஏஸ் திரைப்படம் வர இருக்கு. அதை தாண்டி மறைந்த விஜயகாந்துடைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்க படைத்தலைவன் படம் வர இருக்கு. அதை தாண்டி அகமொழி விழிகள், ஆக கடவன, மையல், திருப்பூர் குருவி, ஸ்கூல் உள்ளிட்ட பல படங்களும் அன்றைய தேதியில வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. சோ எக்கச்சக்கமான திரைப்படங்கள். சோ இதுல எந்தெந்த திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். விஷால வச்சு வீரமே வாகை சூடும் படத்தை டைரக்ட் பண்ண தூபா சரவணன் வந்து இப்ப அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நடிகர் ஆதியை வச்சு ஒரு புதிய படம் ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இது வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவியாக ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கு டிஸ்கோ அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிக்க இயக்குனர் மிஷ்கினை வந்து இணைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ மாவீரன் படத்தை பார்த்த பிறகுதான் அவரை வந்து இந்த படத்துல கமிட் பண்ண பிளான் பண்ணாரா இந்த படத்தோட டைரக்டர். சோ அதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த படத்துல மிஷ்கின் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் ஆண்டனி அடுத்ததாக மார்கன் அப்படின்னு ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் வந்து இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியோட தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. அதன்படி இன்னைக்கு 5 மணிக்கு வந்து இந்த மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆக இருக்கா. சோ ஒருவேளை வந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது அது வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. இந்த படத்துல விஜய் ஆண்டனி, பிரிக்ரா சகா, சமுத்திரகனி, வினோத் சாகர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. சோ இந்த படத்தை லியோன் ஜான் போல், அதாவது அட்டகத்தி, சூதுக்கவும், இன்டர்நெட் நாளை போன்ற திரைப்படங்களுக்கு எடிட்டராக இருந்த லியோன் ஜான் போல் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. விஜய் சேதுபதியுடைய ஏஸ் திரைப்படம் இந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஎஸ் ஆந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை வந்து இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த பாட்டு ரொம்ப யூனிக்கா ஒரு டிஃபரெண்டா இருக்கு. ஒரு பிஜிஎம் ஆக இந்த படத்தை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அதாவது ட்ரங்க் அடிச்சு தூக்கும் மலையாளி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து இன்ஸ்டால வந்து அப்பப்போ வந்து ட்ரெண்டிங்ல வரும். சோ கிட்டத்தட்ட அதே பாட்டு மாதிரி தான் இது இருக்கு, அதே டோன்ல தான் இருக்கு. சோ இந்த பாட்டை வந்து நான் குடிக்க போறேன் புகழ் ரட்டி ஆதித்தன் தான் லிரிக் எழுதி பாடி இருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் சேதுபதிக்கு இந்த ஏஸ் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைய போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. நடிகர் விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் வந்து முதன்முறையாக இப்ப தமிழ்ல வந்து ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க சந்தீப் கிஷன் வந்து ஹீரோவாக இந்த படத்துல நடிக்கிறாரு. இதுக்கு வந்து தமன் மியூசிக் பண்றாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட படப்பிடிப்பு கடந்த மாதம் துவங்கப்பட்ட நிலையில இது வந்து வடசென்னையில ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு இலங்கையில நடைபெற இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இந்த நிலையில ஜேசன் சஞ்சய் வந்து இந்த படத்தை விரைவாக படமாக்கி வர்றாரா. ரீசன் என்ன அப்படின்னா விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங்
ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துல கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. தண்டேல் படத்தின் வெற்றிக்கு பிறகு புதையலை தேடி செல்லும் ஃபேண்டசி அட்வென்ச்சர் படத்துல நடிக்கிறாரு நாக சைத்தன்யா. NC24 அதாவது நாக சைத்தன்யா 24 அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த படத்துக்கு தலைப்பு வச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து கார்த்திக் வர்மா தண்டு அப்படின்றவர் டைரக்ட் பண்றாரு. இவர் வந்து அமானுஷம் நிறைந்த விருபாக்ஷா அப்படின்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் தான். சோ இந்த படமும் புராணத்தோட தொடர்புடையதாகவும் மர்மங்கள் நிறைந்த ஒரு படமாக உருவாக இருக்கான். சோ இதுல வந்து நாக சைத்தன்யா புதையல் வேட்டைக்காரராக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி இந்த படத்துல நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ அவங்க வந்து ஒரு தொல்பொருள் ஆய்வாளராக இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சூரியுடைய மாமன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து எதிர்பாராத கலெக்ஷன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன்படி இந்த படம் 4வது நாளான கடந்த 19ஆம் தேதி இதனுடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை விட அதிகம் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. அது ஒரு மண்டே அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ கிட்டத்தட்ட 3.2 கோடிகளை வந்து இந்த படம் அன்னைக்கு வந்து வேர்ல்ட் வைடா கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை தாண்டி 5 நாட்கள்ல வந்து இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதன்படி மொத்தமா வந்து 17 கோடிகளை வந்து இந்த படம் வேர்ல்ட் வைடா கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இன்னும் நாட்கள் இருக்கு. சோ ஃபைனலா எவ்வளவு இந்த படம் கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நடிகர் விக்ரம் நடித்து கடைசியாக வெளியான வீரதீர சூரன் பாகம் 2 படத்துக்கு பிறகு மண்டேலா மாவீரன் ஆகிய படங்களை டைரக்ட் பண்ண மடோன் அஸ்வின் டைரக்ஷன்ல ஒரு புதிய படத்துல விக்ரம் வந்து நடிக்க இருக்காரு. இது வந்து விக்ரமுடைய 63வது படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சாந்தி டோக்கிஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்துல வந்து ஹீரோயினாக நடிக்க ஸ்ரீநிதி ஷெட்டி, பிரியங்கா மோகன் போன்ற ஹீரோயின்ஸ் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்துச்சு. ஆனா அது வந்து சக்சஸ் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில வந்து அடுத்ததாக கோட், லக்கி பாஸ்கர் போன்ற படங்கள் மூலமாக பிரபலமான மீனாட்சி சௌத்ரி கிட்ட வந்து படக்குழுவினர் வந்து இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்களா. சோ அவங்க கிட்டத்தட்ட ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன்படி பார்க்கும் பொழுது அவங்க தான் இந்த படத்துல வந்து விக்ரமுக்கு ஜோடியாக நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படக்குழு சைட்ல இருந்து இதை பத்தின ஆஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் ஆகட்டும். சிம்பு வந்து இப்ப ரீசெண்டா தக் லைஃப் ப்ரமோஷன் அப்போ அவருடைய SDR 49 பத்தின ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு. அந்த படத்துக்கு சாய் அபயங்கர் தான் மியூசிக் பண்றாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை பார்க்கிங் பட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ண தான் டைரக்ட் பண்றாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட 3 பாடல்களோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தாண்டி ஒரு பாட்டு வந்து லவ் சாங் அப்படின்னு சொல்லியும் இன்னொரு சாங் வந்து நானும் சாய் அபயங்கரும் சேர்ந்து பாடி இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ சாய் அபயங்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பாட்டு தான் ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க பிக் ஹீரோஸுக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருடைய பொட்டன்ஷியலை வந்து இன்னும் ரசிகர்கள் வந்து பார்க்கல. அதாவது 2 பாட்டை தவிர வேற எந்த பாட்டோ படமோ பிஜிஎமோ எதுவுமே பார்க்கல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத்தனை பேர் அவரை கமிட் பண்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா வந்து ரசிகர்களால செல்லமா அழைக்கப்படக்கூடிய ஒரு நடிகர் தான் நடிகர் டாம் க்ரூஸ். சோ இவர் வந்து இப்ப ரீசெண்டா வந்து மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் வெர்ஷன்ல வந்து நடிச்சிருந்தாரு. அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தோட வந்து நான் வந்து நடிப்பு நிறுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. பட் அது உண்மை கிடையாது. நான் வந்து என்னோட 100 வயது வரைக்கும் தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருப்பேன். சோ நான் நடிக்கிறத நிப்பாட்டவே மாட்டேன். அதையும் தாண்டி ஆக்ஷன் மூவிஸ் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து 100 வயது வரைக்கும் ஆக்ஷன் மூவிஸ் நடிப்பேன். அதை தாண்டி நிறைய டிராமா மற்றும் காமெடி திரைப்படங்கள் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ எனக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது, அதாவது எனக்கு எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை இப்ப சொல்லியிருக்காரு. சோ இது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு செய்தியாக வந்து சேர்ந்திருக்கு. கூலி திரைப்படம் கண்டிப்பா 1000 கோடியை வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா நேத்து வந்து ஒரு சிக்கலா கொடுத்திருக்காங்க வார் பாகம் 2 படக்குழுவினர். அதன்படி வார் பாகம் 2 ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. கூலி திரைப்படமும் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக இருக்கு. இதனால தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதை வச்சு பார்க்கும் பொழுது ஜூனியர் NTR வந்து ஒரு தெலுங்கு நடிகர் அப்படின்றதால தெலுங்குல வந்து அவருடைய திரைப்படத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அங்க அதிக ஸ்கிரீன்ஸ்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது கூலி திரைப்படத்துக்கு கம்மியான ஸ்கிரீன்ஸ் தான் கிடைக்கும். சோ அதுக்கு மேல ஹிருத்திக் ரோஷனுக்கு வந்து நார்த் இந்தியால வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. சோ நார்த் இந்தியாலே வந்து ஹிருத்திக் ரோஷனுடைய திரைப்படத்துக்கு தான் அதிக ஸ்கிரீன்ஸ் கொடுப்பாங்க. அதனால கூலிக்கு வந்து கம்மியான ஸ்கிரீன்ஸ் தான் கிடைக்கும். சோ ரொம்பவே கம்மியான ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா 1000 கோடி கலெக்ட் பண்றது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. சோ தமிழ் சினிமாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு 1000 கோடி திரைப்படத்தை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டாக மாறி இருக்கு. தக் லைஃப் படத்துக்கு பிறகு மணிரத்னம் வந்து அடுத்ததாக ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி ஒன்று எடுக்க இருக்காரு. இதுல வந்து ஹீரோவாக வந்து தெலுங்கு நடிகர் நவீன் பொலிஷெட்டி நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருந்துச்சு. சோ இன்னொரு முக்கிய இடத்துல ஒரு தமிழ் நடிகர் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இல்ல அப்படின்னா அது வந்து தமிழ் வெர்ஷனுக்கு அந்த தமிழ் நடிகர் நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது ஒருவேளை சிம்புவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இது வந்து ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவி அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இப்ப இந்த படத்துல ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு இளம் நடிகையான ருக்மணி வசந்த் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு.
இருக்கு. ஸோ இந்த படம் வந்து அலைப்பாயுதே ஓகே கண்மணி பாணியில ஒரு காதல் படமாக உருவாகி இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ருக்மணி வசந்த பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ்ல விஜய் சேதுபதி கூட சேர்ந்து ஏஸ் திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்தியன் நடிச்சிட்டு இருக்க மதராசி படத்திலையும் இவங்க வந்து ஹீரோயினாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒரு சில தெலுங்கு படங்களையும் நடிச்சிட்டு இருக்க இவங்க இப்ப இந்த படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காங்களா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு பிறகு இவங்க ஒரு மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினாக மாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து ஒண்டர்ஸை மேக் பண்ணிட்டு இருக்க சசிகுமாருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 20 நாட்கள்ல எவ்வளவு வசூலித்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி வேர்ல்ட் வைடா வந்து இந்த படம் 20 நாட்கள்ல 78 கோடிகளுக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 53 கோடிகளுக்கும் அதிகமாக இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படத்தோட தமிழ்நாட்டு கலெக்ஷனை விட அது அதிகம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இதை தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த் வந்து மகிழ்ச்சியான ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தாரு. என்ன அப்படின்னா, டைரக்டர் ராஜமௌலி வந்து இவருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை அருமையான படம் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காரு. அதை பகிர்ந்த இவர் ஒரு வீடியோவையும் பகிர்ந்திருக்காரு. என்ன அப்படின்னா, ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து இவர் சொல்லியிருந்தாரு, நான் வந்து சின்ன பையனா இருக்கும் பொழுது ஸ்கூல்ல வந்து ஒரு பிளே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பசங்க கிட்ட இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வெளியில இருந்து இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து, ஆமா இவர் பெரிய ராஜமௌலி பாகுபலி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னை யாரோ கலாய்ச்சிருந்தாங்க. அந்த விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. ஈவன் அன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது கூட அழுதுட்டு தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அப்படியே கட் பண்ணி இப்ப பார்த்தா ராஜமௌலி வந்து இவருடைய முதலாவது திரைப்படம் அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை பார்த்து பாராட்டி இருக்காரு. சோ அதை ஷேர் பண்ணி தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த். மலையாள நடிகரான மோகன்லாலுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு தரமான வருஷம் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா ரிலீஸ் ஆன தொடரும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கு. ஸ்டில் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. எப்படா இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல பார்க்காதவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து அடுத்ததாக கண்ணப்பா அப்படின்ற ஒரு பேன் இந்தியா படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. சோ அதன்படி இன்னைக்கு அவருடைய பர்த்டே. சோ எங்க சேனல் சார்பாக மோகன்லாலுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சோ கண்ணப்பா படக்குழுவினர் வந்து அவருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த படம் இந்த ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த நிலையில அவர் வந்து ஹிருதயபூர்வம் அப்படின்ற ஒரு மலையாள படத்திலே நடிச்சிருக்காரு. சோ அந்த படக்குழுவினர் வந்து இன்னைக்கு அவருடைய பர்த்டே அப்படின்றதால அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. நேத்து தான் நாங்க வந்து சொல்லியிருந்தோம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. சோ இந்த நிலையில வந்து பார்த்தோம்னா இப்ப ஃபர்ஸ்ட் லுக்கே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. சோ இந்த படத்துல மோகன்லால், சங்கீத் பிரதாப், மாளவிகா மோகனன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து சத்யம் நந்திகாட் அப்படின்ற டைரக்ட் பண்ணிருக்காரு. ஞான் பிரகாஷன் மற்றும் ஜோமோன் விசேஷங்கள் போன்ற திரைப்படங்கள் டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் அவரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோகன்லாலுக்கு இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்து இந்த வருடம் ஒரு ஹேட்ரிக் ஹிட் கொடுக்க போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி சேரன் டைரக்ஷன்ல 2004ஆம் ஆண்டு வெளியான படம் ஆட்டோகிராஃப். இதுல வந்து ஸ்னேகா, கனிகா, மல்லிகா உட்பட பலர் நடிச்சிருந்தாங்க. மலரும் நினைவுகளை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருந்துச்சு. 21 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப ஆட்டோகிராஃப் படத்தை வந்து மீண்டும் வந்து ரீரிலீஸ் பண்ண இருக்காங்க. சோ இதுக்கு வந்து AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கிய ஒரு ட்ரெய்லரை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ படம் வந்து 2 மணி நேரம் 50 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு படம். சோ இப்போ வந்து மறு வெளியீட்டுக்காக படத்தோட 20 நிமிட காட்சிகளை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதோட இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மியூசிக்ல வந்து ஒரு சில மாற்றங்களையும் செய்திருக்காங்களாம். சோ ரீவர்க் செய்து தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இது குறித்து சேரன் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இன்றைய தொழில்நுட்பத்துக்கு ஏத்தபடி ஆட்டோகிராஃப் படத்தை வந்து தயார் பண்ணியிருக்கோம். சோ இவ்வளவு தூரம் சிரமத்தை பார்க்காம உழைத்ததுக்கு காரணம் வந்து இன்னைக்கு இருக்கிற பார்வையாளர்கள் வந்து முட்டாள் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி. சோ அந்த ரசிகனை ஏமாத்தணும் அப்படின்னா அவனுக்கு இந்த படம் பிடிக்காது. சோ அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி படம் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய பொறுப்பு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த படம் அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம். முழுக்க முழுக்க இதனுடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸை விட நிறைய மாற்றங்கள் இந்த ரீ ரிலீஸ்ல இருக்குது. சோ அது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம். கமல்ஹாசனுடைய தக் லைஃப் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்க சுகர் பேபி அப்படின்ற ஒரு பாட்டு வந்து இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. இது த்ரிஷாவுக்கான பாட்டு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ நேத்து ப்ரோமோவும் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ப்ரோமோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாட்டு ஃபுல்லா வரட்டும். என்ன மாதிரியான ஒரு பாட்டாக இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இந்த நிலையில வந்து கமல்ஹாசன் வந்து இப்ப தக் லைஃப் ஈவென்ட் அப்போ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது 8 வீக் OTT ரிலீஸுக்கு தக் லைஃப் தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வச்சு பார்க்கும் பொழுது தக் லைஃப் திரைப்படம் 2 மாதங்கள் கழிச்சு தான் OTTல வந்து ரிலீஸ் ஆகும். சோ இந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா நார்த் மல்டிபிளெக்சஸ்ல வந்து தக் லைஃப் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம ரிலீஸ் ஆக போகுது. சோ நார்த் மல்டிபிளெக்சஸ்ல ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த படத்தோட கலெக்ஷன் வந்து மற்ற திரைப்படங்களை விட அதிகமாக தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது தக் லைஃப் வந்து தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 crore மூவியாக மாற போகுதா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ படத்துக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா கமல்ஹாசன் ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, தக் லைஃப் வில் மேக் யூ ஃபர்கெட் நாயகன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி
பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதை கேட்கும் பொழுது தான் பக்குன்னு இருக்கு. அதாவது ஒரு படத்தை நார்மலா ப்ரொமோட் பண்ணலாம், பட் இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணி அதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணும் பொழுது தான் ஒரு பயம் வரும். ஏன்னா அந்த படத்தை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த படத்தை விட பெட்டரா இருக்கணும். அதை விட கொஞ்சம் சொதப்பினாலும் மொத்தமா ஊத்தி மூடிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த தக் லைஃப் படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. சித்தார்த்துடைய 3 BHK படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அதன்படி கனவெல்லாம் அப்படின்ற ஒரு பாட்டு தான் ரிலீஸ் ஆக இருக்கு. அதன்படி இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. இதோட இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ தொடர்பான உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் இதே போல சினிமா சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.